ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கீரையை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது அரைக்கீரை செய்ய போகிறோம். அரைக்கீரையை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா, அடுத்தது சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுக்கணும், ஒரு 10-15. அப்புறம் வத்தல், நம்ம பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. அடுத்தது கீரை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கீரையையும் எடுத்து போட்டு தண்ணியே இல்லாமல் அதே தண்ணியிலையே நம்ம வேக வைக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், மற்ற தாதுக்கள் எல்லாமே ரொம்ப அடங்கி இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. வயதானவர்களும் இது வந்து தினமும் வந்து சாப்பிட்டு வர்றதுனால உடலில் நல்ல பலத்தை கொடுக்குங்க. இதோட தண்டுகளெல்லாம் நம்ம வந்து கீழே போட்டக்கூடாது. அதை கூட நம்ம சூப்பு போட்டு குடிக்கலாங்க. ஓகே, இதை நல்லா பாருங்கள். அதே தண்ணியிலையே நான் வேக வைக்கிறேன். தண்ணியே நான் ஊற்றலை, அதே தண்ணியிலையே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது வந்து பித்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை கூட இது வந்து சரி பண்ணிடுங்க. இது பித்தத்தை வந்து தணிக்கும் இந்த கீரை. பாருங்கள், இப்போ அந்த தண்ணி உளுந்துற தண்ணியே இவ்வளோதான் இருக்குது. அதே தண்ணியிலையே நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி வற்றி போயிடுச்சு. இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். முன்னக்கூடியே போட்டோம்னா கீரை வந்து வழுத்துரும்பாங்க. அதனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுட்டு, அடுத்தது தேங்காய் துருவல் அப்படியே போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தேங்காய் துருவல் போட்டுட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டினோம்னா அந்த கொழுப்பு வந்து நம்மளுக்கு இறங்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். தேங்க்யூ.